ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷேரிங் கொண்டு வந்திருக்கேன். ஃபன் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஸ்பைசஸ். ஸ்பைசஸ் இல்லாத கிச்சனே கிடையாது. ஸோ இன்றைக்கி ஒரு சில ஸ்பைசஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மசாலா பொருட்கள். வாங்க அதோட ஃபன் ஃபேக்ட்ஸும் நான் கொஞ்சம் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷேரிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கம் லெட்ஸ் கெட் டு த ஷோ. கடுகை உலகளவில் அமெரிக்காவில் தான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்க. கடுகோட செடியில் இருக்கிற எல்லாமே இலைகள், மலர்கள், விதைகள் எல்லாவற்றையுமே நம்ம உட்கொள்கிறோம். ஸோ கடுகோட செடியில் இருக்கிற எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கம்மியான அளவில் கடுகை யூஸ் பண்ணாலுமே அதோட குணங்கள் நமக்கு குறையவே குறையாது. கடுகு நமக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கடுகில் இருக்கிற செலீனியம், மெக்னீஷியம் இது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை குணப்படுத்தும். கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் குணப்படுத்தும். ஆஸ்மா அட்டாக்ஸை கம்மி பண்ணும். கடுகை நம்ம எசென்ஷியல் ஆயில் கூட ஆட் பண்ணி இதை நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏஜிங் ப்ராசஸை கம்மி பண்ணும். கடுகை நம்ம சரியான அளவில் எடுத்துக்கிறதுனால நம்மளோட முடிய உதிர்வை கம்மி பண்ணி ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். சீரகம். உலகத்திலேயே மிளகுக்கு அப்புறமா சீரகம் தான் நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். சீரகத்துக்கு மீனிங் நம்ம உடலை சீராக வச்சுக்கும். சீர் ப்ளஸ் அகம், அதுதான் சீரகம் அப்படின்னு நம்ம இன்ன வரைக்குமே நம்ம கூப்பிட்டுட்ருக்குறோம். சீரகம் சேர்த்துக்கிறதுனால நமக்கு ஏராளமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளட் சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணும். பால் சுரக்க நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். பெட்டர் ஆன்டி ஏஜிங் ஏஜென்ட் கூட. நம்ம ஹேருக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணும். டேண்ட்ரஃபும் கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமாக ஏசினி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது ரொம்ப 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 நல்லது. ஆஸ்மா கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக சவுத் இண்டியன் மேரேஜஸில் சீரகம் கண்டிப்பாக இருக்கும். சீரகம் எங்கெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லை நம்ம வச்சு எந்த ஃபங்க்ஷன் செஞ்சாலுமே அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக மங்களகரமாக இருக்குமா. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு ஃபன்னியான ஒரு ஃபேக்ட், ஒரு பழமொழின்னு கூட சொல்லலாம். இதை கேளுங்க. சீரகம் கோழியையும் காதலர்களையும் ஓட விடாமல் காத்து கொள்ளுமா. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, சீரகம் இருக்கிற இடத்துல எந்த இழப்புமே இல்லை, எல்லாமே மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. குங்குமப்பூ உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஸ்பைஸ். ஒரு அமேசிங் ஃபேக்ட் சொல்கிறேன் கேளுங்க. சுமார் 75,000 பூக்கள்லேருந்து எடுக்கிற சாஃப்ரான் அதாவது குங்குமப்பூ மொத்தமே நமக்கு 450 கிராம் தாங்க கிடைக்கும். இந்த 450 கிராம் நமக்கு கிடைக்கணுன்னா 20 மணி நேரம் நம்ம உழைக்கணும். ஸோ கண்டிப்பாக இது காஸ்ட்லியாக தான் இருக்கணும். சாஃப்ரானில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கேன்சருக்கு எதிராக செயல்படும். ஆர்த்ரைட்டிஸ், இன்சாம்னியா அதாவது தூக்கமின்மையை போக்கும். பொதுவாக ப்ரெக்னன்சி அப்போ நமக்கு தூக்கம் இல்லாதப்போ இது கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட் ஷேரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ மில்லியன் ஃப்ளேவர்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிட்டு ஷேர் லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பை பாய், see you.